ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் மை ஸ்வீட் ஹோம் சேனல். எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சண்டே எடுத்த vlog தான். எடிட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நேராக அப்பா வீட்டுக்கு தான் போயிட்டோம். ஒரு மதியத்துக்கு மேலே டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்பா வீட்லேயே லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸு நாங்களாம் மட்டும்தான் கிளம்புனோம். ஹஸ்பண்ட் வரலை, ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, நாங்கள் மட்டும் போயிட்டு வந்தோம். லியோவுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். யூகேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் டைமில் லியோ வாட்டர் பாட்டிலாக தொலைச்சிட்டா. அதனால் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் இருக்குது, அதனால் லஞ்ச் பாக்ஸ்லாம் வாங்க வேண்டாம். லஞ்ச் பேக் கிழிஞ்சிருச்சு, அதனால் லஞ்ச் பேகு, பாக்ஸு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, பென்சிலு எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸும் வேணும். சோப்பு, க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. சரி, அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். சண்டேனாலே எல்லா ஷாப்புமே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். டிமார்ட்டு சொல்லவா வேணும், எப்பயுமே கூட்டமாக இருக்கும். சண்டேனா சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு கூட்டம் அள்ளும். என்ன பண்ணுறதுன்னு குழந்தைங்களாம் வச்சுருக்கோமேன்னு சொல்லி யோசித்தோம். ஆனால் அக்காலாம் வர்றனால பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். பஸ்ஸு வருமானு சொல்லி தான் வெயிட் பண்ணி பார்த்தோம். பஸ்ஸே வரல. அதுக்கப்புறம் ஓலா ஆட்டோவும் போட்டு பார்த்தோம், பிக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் கேன்சல் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஷேர் ஆட்டோ வந்தது, அதிலே ஏறி எல்லாருமே போயிட்டுருந்தோம். லியோவுக்கு ஸ்கூல்லையே ஸ்கூல் பேகு, அதுக்கப்புறம் சாக்ஸு, பெல்ட்டு, யூனிஃபார்மு எல்லாமே ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க. இந்த லஞ்ச் பேகு, லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் பென்சில் பாக்ஸு, பென்சில் இதெல்லாம் மட்டும்தான் வாங்கணும். சரி, எப்படியா இருந்தாலும் தொலைச்சிருவாங்க, ரொம்ப காஸ்ட்லியாலாம் வாங்க வேண்டாம், ஏதோ மீடியமாக இருக்கிற மாதிரியே வாங்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருந்தேன். லியோவுக்கு யூகேஜில் 2 வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருந்தேன், 2மே தொலைச்சிட்டான். பாக்ஸு சொல்லவே வேணாம், மாதத்துக்கு 1 அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போவான். பார்த்தீங்கன்னா உடச்சி தான் எடுத்துகிட்டு வருவான், இல்லைனா தொலைச்சிட்டு வந்துடுவா. இப்படியே தான் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் அப்போ உள்ளவங்களுக்கும் இப்போ உள்ளவங்களுக்கும் ரொம்பவும் வித்தியாசம் அதிகமாக இருக்குது. எனக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக வச்சுருப்பேன். அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த ஸ்டாண்டர்ட் போகும்போதும் அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு ட்ரெஸ்ஸுனா கூட அப்படி தான் வச்சு தான் போடுவோம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அதாவது லியோ மட்டும் சொல்லலை, நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸும் என்ன சொல்லுவாங்க, நமக்கு தான் இதெல்லாம் கிடைக்கல, நம்ம பிள்ளையாவது நல்ல சந்தோஷமாக இருக்கட்டும், அந்த மாதிரி கஷ்டம்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, நானும் அப்படி தான் யோசிப்பேன். அப்படி இருந்தாலுமே கூட நம்மளுடைய கஷ்டங்கள், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு ரூபாய்க்கும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ தான் அவங்களும் புரிஞ்சு வளருவாங்க. நானுமே லியோனாவுக்கு அப்படி தான் சொல்லி கொடுக்கறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குகிறோம், ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளோ, இந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் இந்த தடவைலாம் உட்கார வச்சு சொல்லவே செஞ்சேன். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்களா, இப்போல்லாம் நல்லாவே புரியும். ஏன்னா பழமொழியே இருக்குல்ல, 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுவும் பெண் பிள்ளைகளுக்கெலாம் கண்டிப்பாக நம்ம எல்லாமே கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லி தான் வளர்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிமார்ட்டில் சொன்ன மாதிரி கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. அக்கா தான் பாப்பா வச்சுக்கிட்டாங்க. நான் தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே வாங்கிட்டு வந்த பொருள்லாம் கரெக்டாக இருக்கா, பில் அமௌண்ட்டு எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிப்பேன். ஏன்னா ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்க மாட்டார், இருந்தாலும் நான் ஒரு தடவை காட்டுவேன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கும் தெரியணும்ல, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ வரவு வைக்கிறோம், எவ்வளோ செலவு போகுது அப்படிங்கிறத அவங்களுக்கும் தெரியணும்ல. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கும் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய டைரியில் நான் எழுதி வச்சுப்பேன். இந்த மாதம் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எழுதி வச்சு தான் நான் செலவு பண்ணுவேன். நான் வீண் செலவுலாம் அந்த அளவுக்கு செய்ய மாட்டேன். ஏதாவது முக்கியமான பொருள் இல்லை அப்படின்னா தான் வாங்குவேன். முக்கியமாக ட்ரெஸ் அந்த அளவுக்கு எடுக்க மாட்டேன், இருக்கிற ட்ரெஸ்ஸே போடணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பேன். நம்ம செலவு செய்கிற ஒவ்வொரு காசுமே அதில் நம்ம கடின உழைப்பு இருக்குது. அதை வீண் செலவு செய்யாமல் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக வாங்கி சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.